நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் எப்பயுமே அந்த நன்றி உணர்ச்சியை பற்றி, நன்றி உரைத்தலை பற்றி நம்ம ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணுவோம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணி பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தி அதில் ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம நோக்கம். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நம்ம பொதுவாக பிரித்தோம்னா, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம என்னென்னலாம் சொல்லலாம்? நமக்கு சந்தோஷம், நிம்மதி, நமக்கு நன்றி உணர்வு, இதெல்லாம் பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். நெகட்டிவ்னு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம்? கோவம், ஆக்ரோஷம், பழிவாங்குற உணர்ச்சி, வெறுப்பு, இதெல்லாம் நம்ம நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இதில் நமக்கு இந்த பாசிட்டிவான விஷயங்கள் எப்போவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நம்ம லைஃப்பில் நடக்கும்போது அதை நம்ம ரொம்ப ஹாப்பியாக உணர்வோம். இப்போ எக்ஸாம்பிள் சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம நடக்கிறப்போ ஒரு விஷயம் நமக்கு நம்ம ஒரு வெக்கேஷன் போயிருக்கோம், நம்ம ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு யாருன்னா எதனா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம நினச்சது நடந்திருக்கு அப்படின்னா அந்த குதூகலம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதே 4 பேர்கிட்ட நம்ம சொல்கிறப்ப முதல்ல கொஞ்சம் அதே எமோஷன்ஸோடு சொல்லுவோம், சந்தோஷத்தோடு சொல்லுவோம். ஆனால் இதே போக 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 பார்த்தா சொல்கிறப்ப சாதாரணமாக அப்போ எனக்கு அது கிடச்சிதா, அப்போ எனக்கு அந்த கிஃப்ட் கிடச்சிதா அப்படின்ட்டு அது நியூட்ரல் ஆகிடும். அந்த எமோஷனே நியூட்ரல் ஆகிடும். அது பேரே பாருங்கள், சந்தோஷம். அது தோஷம், அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அது இன்வேலிட், அதோட வேலிடிட்டி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் எல்லா உணர்வுகளும், சந்தோஷமான உணர்வுகள் எல்லாமே போக 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 நியூட்ரல் ஆகிடும். நம்ம எப்பவுமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாருங்க, நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் பட்டுன்னு நமக்கு படும், மனசுல சட்டுன்னு பதியும். நம்ம அப்படித்தான் பழகி இருக்கோம். இது குறையா நான் சொல்ல வரல, இது தப்பு கிடையாது. நம்ம எவல்யூஷன், நம்ம ஆதி காலத்துல இருந்து நம்ம இப்போ வளர்ந்து வந்த இதுக்கே எங்க பார்த்தாலும் ஒரு பயத்தோட நம்மளை காப்பாத்திக்கிற மனநிலையில தான் இருந்திருக்கும். அதுல இருந்து நம்ம இன்னும் வெளியே வரல. நம்ம எவ்வளவுதான் டெக்னாலஜிலாம் வளர்ந்து, நம்ம எவ்வளவுதான் நாகரிகம் வளர்ந்தாலும், சிவிலைஸ்டா இருந்தாலும், அந்த ஆழ்மன பதிவுல இருக்க அந்த பய உணர்ச்சி போல, அந்த பாதுகாப்பு உணர்ச்சி போல, அதனால நம்ம எப்பவுமே கான்சியஸா நெகட்டிவிட்டியை தேடிட்டே இருப்போம் நமக்கு தெரியாம. அதனால சந்தோஷமான விஷயங்கள்லாம் சீக்கிரம் நியூட்ரல் ஆயிடும். இதுவே இந்த நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு பாருங்க, என்னைக்கோ யாராச்சும் நம்ம காலை மிதிச்சிருந்தா கூட, போறப்ப அந்த பக்கம் ஏதோ டேர்னிங்ல ஒரு வண்டி யாருன்னா இதுவா எடுத்துட்டு போனா கூட, சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம், நடக்கிறப்ப இருந்ததை விட எப்படி நடந்துச்சோ அப்ப என்ன இமோஷன், கோவம், ஆத்திரம் என்ன நம்ம ஃபீல் பண்ணமோ, போக போக நீங்க 100 வாட்டி சொல்லுங்க, 500 வாட்டி சொல்லுங்க, 1000 வாட்டி சொன்னாலும் அதே இமோஷனோட உங்களுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதே இமோஷன்ஸை தான் நீங்க கொடுப்பீங்க. நீங்கன்ட்டு இல்லைங்க, நானும் அப்படித்தான். எனக்கு என்ன நீங்கன்னு சொல்றேன், நீங்க அப்படி இல்லையானா கிடையாது, நானும் அப்படித்தான். நம்ம எல்லாரும் அப்படித்தான், நீங்கன்னு சொல்லக்கூடாது, நாமன்னு சொல்லணும். நம்ம எல்லாருமே அப்படித்தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம். அப்போ இதை நம்ம எவல்யூஷன்லயே நம்ம கான்சியஸ்லயே வந்துருச்சா? அப்போ இதை நம்ம கான்சியஸா தான் சரி பண்ண முடியும். சந்தோஷமான விஷயங்களை நம்ம அதிகப்படுத்துறது எப்படின்றத நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வயசுக்கு, அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷங்கள் மாறும். சின்ன குழந்தைக்கு ஒரு மிட்டாய் கிடைச்சா கூட சந்தோஷம்தான். ஆனா ஒரு நல்ல பெரிய வேலையில இருக்கவங்களுக்கு 5000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்தாலும் பத்தாது, 50,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்தாலும் நான் இதை விட அதிகமா எதிர்பார்த்தேன் அப்படின்வாங்க. சந்தோஷத்தை நம்ம மெஷர் பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தரோட அளவுகோலை பொறுத்து மாறும். ஆனா நன்றி உணர்வு அப்படி இல்லைங்க. எப்பயுமே நன்றி உணர்வு அப்படின்றது நமக்கு மற்றவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், நமக்காக ஒருத்தவங்க கதவு திறந்து விட்டு பிடிச்சிருந்தா கூட அது ஒரு நன்றிக்குரிய ஒரு விஷயம்தான். சின்ன சின்ன விஷயங்கள், நமக்கு ஒரு இருமல் வரப்போ பக்கத்துல இருக்கப்போ வீட்டுல இருந்து யாருன்னா தண்ணி கொடுத்தா கூட அது ஒரு நன்றிக்குரிய விஷயம். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் நம்ம நன்றி உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்த முடியும். அப்போ நம்ம நாள் பூரா நன்றி சொல்றது கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கப்போ அதை தேடி தேடி பிடிச்சி நம்ம நன்றி சொல்றப்ப நம்ம வைப்ரேஷன் லெவல் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகுங்க. கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகுறப்ப நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதா மாறும். இந்த அற்புதமானதுன்னே சொல்றோமே அப்படின்னா என்ன? நம்ம பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சில டிராவல் பண்ணுவோம். நம்ம உடல் நலம், மனநலம், இமோஷனல் ஸ்டெபிலிட்டி எல்லா லெவல்லையுமே இது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ற மோட்ல இருந்து ரெஸ்பாண்ட் பண்ற மோடுக்கு மாறுவீங்க. உங்க வாழ்க்கை நிம்மதியானதா இருக்குங்க. நம்ம செலக்ட் பண்ற ஒரு நன்றி உணர்ச்சி சந்தோஷம், அமைதி, நிம்மதின்ட்டு என்னென்னலாம் கேட்டகரிஸ் நம்ம வச்சிருக்கோமோ எல்லா கேட்டகரிஸையும் கொண்டு வந்துடும். ஒரு கல்லுல பல மாங்காய் அடிக்கிற மாதிரி. அதனால தான் நம்ம இந்த நன்றி உணர்ச்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரும். நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் தொடர்ந்து காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.